வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பாட்காஸ்டோட நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த வாரம் நம்ம பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதோட பொதுவான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அதுக்கு வெளியில் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், நண்பர்கள் இதெல்லாம் இருப்பாங்க. இது ரெண்டுக்குமே உங்களுடைய நேரத்தை எப்படி பிரித்து கொடுக்குறீங்க, உங்களுடைய அவங்க ரெண்டு பேருக்குமான முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது தான் ஒரு பொதுவான டெஃபினிஷன். இது ஆரம்பிக்கும் போதே இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தராசில் வைக்கிற மாதிரி ஒரு சைடு ஒர்க்கையும் ஒரு சைடு லைஃபையும் வச்சிடுறீங்க. இந்த சைடு ஒர்க்கு, இந்த பக்கம் லைஃபு. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் அப்படியே சமநிலைக்காக இந்த பக்கம் ஒரு 10 கிராம் போடு, அந்த பக்கம் ஒரு 10 கிராம் போடு அப்படின்னு சொல்லி அப்படியே சமநிலை நோக்கி கொண்டு போகிறீங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒர்க்கும் லைஃபும் எதிரெதிரான இடத்துல வந்துடுது. வேலையும் வாழ்க்கையும் எதிரெதிரான இடத்துல வச்சிடுறீங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் வேற வேறையாக பார்க்குறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வேலைக்கு வெளியில தான் நடக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைன்றது உங்கள் ஒர்க்கையும் சேர்த்தது தான். மேபி உங்கள் வேலையும் உங்கள் குடும்பமும் வேறு வேறு தான் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வேலையும் வேறு வேறு தான் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் ஒர்க்குக்கு வெளியே நடக்கலை, அதையும் சேர்த்து தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்க லிமிட்டட் டைமை, மொத்த லைஃபை நீங்கள் எப்படி வேற வேற இடங்களுக்கு பிரிச்சுக்கிறீங்க, வேற வேற சூழல்களுக்கு பிரிச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பற்றி தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஒத்துக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது, என்விரான்மெண்ட்லாம் இருக்குன்றதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணுவீங்க. நான் இங்கே கொஞ்ச நேரம், இங்கே கொஞ்ச நேரம், இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு. அந்த மாதிரி உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது நிஜத்தில். இந்த பிரச்சனை எல்லாருமே மீட் பண்ணியிருப்போம். அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணி அதுவே ஒரு பெரிய ப்ரெஷராக வந்துடும். ஸோ முதல்ல ஒத்துக்க வேண்டியது என்னென்னா, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற பர்ஃபெக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. அப்படி ஒன்று இல்லவும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க்லேருந்து உங்கள் ஃபேமிலிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து திரும்பி உங்களோட ஒர்க்குக்கோ திரும்பி வர அந்த ஃப்ளோ எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது, அந்த லூப்பில் நீங்கள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியாக போகிறீங்க, எப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸில் நாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஒர்க் லைஃப் பேலன்ஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 months பேசியிருப்போம். அதாவது ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குது, இப்படி எல்லாமே பேசிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு நான் நம்புறது எதுனா, உங்களை சென்டரில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிற இடத்துல இருந்து தான் இந்த பேலன்ஸே கிரியேட் ஆகுது. நீங்கன்னா உங்களுக்கான டைம், உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறது, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது, உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்குன்னு உங்களுடைய டைமை ஓரளவுக்கு நீங்கள் அதுக்குள்ளே ஒதுக்கி ஆகணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையானதை சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு அயர்ன் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குன்னு செல்ஃபிஷானே சொல்கிறேன், உங்களுக்குன்னு செல்ஃபிஷாக பண்ணிக்கிற சில விஷயங்களை நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி ஆகணும். இது நம்ம செல்ஃபிஷ்னு சொல்கிறத விட செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒத்துப்போம். செல்ஃப் கேர்ன்ற இடத்துல இருந்தால் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். இந்த செல்ஃபை சுற்றி நம்ம ஒரு 3 சர்க்கிள் வரையலாம். ஒன்று உங்களோட கெரியர், அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அடுத்தது உங்களோட சொசைட்டி. ஸோ இந்த 3 சர்க்கிள்குள்ளேயும் உங்களுடைய மீதி இருக்க டைமை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, கெரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற டிஸ்கஷன் இவ்வளோ பெரிய ஹீட்டப் ஆனதுக்கான ரீசனே இந்த பபிள் தான். என்னன்னா, இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம், இல்லை நாமளே கூட அந்த ஆளாக இருந்திருக்கோம். எனக்கெல்லாம் எந்த நேரத்துலேருந்து வேலை அப்படின்னு கூப்பிட்டாலும் நான்லாம் போயிடுவோம்ப்பா, வர ஆஃபீஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவர் பார்த்துருக்கீங்களா, அவர் காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுவார், நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு 14 hours இங்கே தாங்க இருக்கார். செம்ம டெடிக்கேட்டடான அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையாக நிறைய பேர் சொல்லுவோம். இதில் என்னன்னா, அதை பெருமையாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. இல்லை அப்படி இருக்கார் ஒரு ஆள், அவர் குடும்பத்தையே பார்த்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அதை செருமையாக சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் லிவிங். நீங்கள் ஒர்க்கில் நிறைய நேரத்தை போடுறீங்க அப்படின்றத உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, அது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் பெருமைப்படுறதுக்கோ இல்லை அது ஒரு தாழ்ந்த ஒரு விஷயமா என்றதுக்கோ அதில் எந்த விதமான திறனோ எந்த விதமான பகுப்பாய்வோ நீங்கள் அதில் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது இந்த ஒர்க்கில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எப்போவுமே இந்த ஒர்க்குக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸை விட்டு வெளியே போயிருங்கன்னா உங்கள் ஆஃபீஸோட கால் வந்தால் நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் ப்ரெஷரையோ இல்லை ஒரு பேர் ப்ரெஷரையோ இல்லை உங்கள் ஆஃபீஸோட ரூல்ஸோ உங்களுக்கு அது சொல்லியிருக்கும்.
இது வந்து சரியா தப்பான்றது தான் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். கார்ப்பரேட் ரூல்ஸ், ஆஃபீஸ் ரூல்ஸ், பிஸ்னஸ் ரூல்ஸ் இதெல்லாம் எதை சுற்றி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இன்றைக்கி என்னென்னா இது சரியா தப்பா அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த ஃபோன் காலை எடுக்கிறது மூலமாக நீங்கள் மற்ற இடத்துல இருக்கிற ஹாப்பினஸை அஃபெக்ட் பண்ணுறீங்கன்னா இது தப்பு தான். அதாவது உங்களோட செல்ஃப் கேரையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோட கேரையோ இல்லை நீங்கள் சொசைட்டிக்காக பிளான் பண்ணி வச்சுருக்க சில விஷயங்களையோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியம். இது ஒர்க்கு. அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் என்ன பிரச்சனைனா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட எல்லா டைமையும் எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் தான். ஆனால் நம்ம அவைலபிளாக இல்லைன்னா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை என்ன, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு எமோஷனோட உங்களோட எல்லா எமோஷனும் கலந்த ஒரு இடமா வந்து உங்களோட ஆஃபீஸோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் சென்டரோ இருக்காது. அங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, வந்துடுவீங்க. அதிகபட்சமாக ஒரு 2 எமோஷன் வருமா இருக்கும், கோவம் வருமா இருக்கும், சிரிப்பு வருமா இருக்கும். ஆனால் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் அப்படி கிடையாது. உங்களோட நவரசங்களையும் நீங்கள் அங்கே போட்டுருவீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நகரும்போது, அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸுக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கோ நகரும்போது அந்த எமோஷன்ஸை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டே தான் நகருவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் கோவமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கோவத்தோடு தான் உங்களோட ஆஃபீஸ்க்கோ போவீங்க, இல்லை அந்த கோவத்தோடு தான் நீங்கள் உங்களுடைய சொசைட்டியை பார்ப்பீங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு இரிட்டேட்டடான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா அதே தான் தூக்கிட்டு போவீங்க. நீங்கள் ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க அன்றைக்கி அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இப்போது இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்போ நீங்கள் உங்களுக்கானதாக டிசைன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்படி உங்களை சுற்றி இருக்கவங்களை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றது. அப்புறமா ஆஃபீஸில் இருக்க டிபெண்டன்சியை விட உங்களை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்களோ இல்லை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களோ அதிகமானவங்களா இருப்பாங்க. இல்லை உங்களை ஒருத்தவங்க பார்த்துப்பாங்களா இருக்கும், இல்லை நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்துப்பீங்களா இருக்கும். அப்போ அந்த டிபெண்டன்சின்றது இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி ஆகுது. அதில் வந்து நீங்கள் நிறைய டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, மறுபடியும் அதே தான். நீங்கள் அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் மறுபடியும் ரீஅனலைசிஸ் பண்ணிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கான என்ன மாற்றங்களை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு அந்த இடத்துல ஒருத்தவங்களோட உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, நீங்கள் ஒருத்தவங்களை நிறைய பார்த்துக்க வேண்டியிருக்கு, ஆனால் அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதாவது உங்களுடைய கடமை, டியூட்டி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் யூ ஹாவ் வெரி லிமிட்டட் டைம். உங்களுக்கான நேரம் ரொம்ப கம்மியானது. இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நீங்கள் இங்கே இருக்கவே போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அடுத்த 50 வருஷம் இருக்க போகிறீங்களா இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்றது நீங்களாவே எல்லா இடத்துலையும் போய் இருக்க முடியாது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கான டைமை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஒரு எல்டர்லி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும். ஒரு பெரியவங்களை நீங்கள் கேர் எடுத்துக்க போகிறீங்க, இல்லை ஒரு குழந்தைய நீங்கள் கேர் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும். பொதுவாக இந்த ஃபேமிலிக்குள்ள இந்த கேரிங் அப்படின்றது தான் வந்து இந்த பேலன்ஸ். கேரிங்கும் இந்த எமோஷன்ஸும் தான் இந்த பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுக்காக வந்து நான் யாரையும் கேர் பண்ணிக்க போகிறதில்ல, எந்த எமோஷன்ஸையும் நான் வந்து வெளிக்காட்ட போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. நீங்கள் எப்படி அந்த எமோஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க, அந்த கேரை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது சொசைட்டி. இட் கம்ஸ் நேச்சுரல். உங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்டென்ஷனாக உங்களோட பக்கத்து வீட்டுக்காரா இருப்பா, உங்களோட ஏற்ற வீட்டுக்காரா இருப்பா, அப்படி சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அது உங்களுடைய நேரத்தையோ இல்லை அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளாக கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமான நேரத்தை செலவிட்டக்கூடியவங்க தங்களோட குடும்பத்தையோ தங்களோட வேலையோ பார்க்காதவங்க ஒரு தலைவர்களாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நானும் தலைவர்களாக போகிறோமா அப்படின்ற முடிவு எடுக்கிறீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தூக்கி போட்டுட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆகிறதுல எந்த விதமான விருப்பமோ சந்தோஷமோ இல்லை, ஆனால் இந்த சொசைட்டிக்குன்னு நான் சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த சொசைட்டி என்ன சில விஷயங்களுக்காக வெளியே கூப்பிடுது, இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 10 ஃபேமிலி இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இவங்களுக்காக, இல்லை வந்து நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கேன், அந்த கம்யூனிட்டிக்குன்னு நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இல்லை குறைந்தபட்சமாக வச்சுக்கணுன்னா நீங்கள் போய் ஒரு ஓட்டு போடணும், இன்னைக்கு இருக்கிற விஷயத்தில் ஓட்டு போடணும், அது வந்து ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். போய் உங்களோட பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, இல்லை அதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் காது குத்தா இருக்கும் அதுக்கு கூப்பிடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே முக்கியமானவங்களா, இல்லை முக்கியமானவங்களுக்கு மட்டும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது 2 கொஸ்டின் இருக்கும்.
எல்லாருமே முக்கியமானவங்க தான் அப்படின்றதும் தப்பான பார்வையோ தப்பான பெர்ஸ்பெக்டிவோ கிடையாது. ஆனால் எது உங்களுக்கு சரியானதாக அமையுது, எது உங்களை நிம்மதியாக வச்சுக்குது, எது உங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்குது, எது உங்களை ஹாப்பியாக வச்சுக்குது அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இது ஒரு சொசைட்டி வந்து ஏகப்பட்ட பேரை வந்து உள்ளடக்கியதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு விதமான ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ, அந்த மாதிரி அந்த சைடில் இருக்கணும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை நோக்கி ஓடிட்டு இருப்பான். ஸோ அவனோட பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவனோட லைஃப் அவன் பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். அது வந்து உங்களோட பிளான் மாதிரி இருக்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு, தேவையில்லை இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இதை செஞ்சாலும் எனக்கு எந்த விதமான ஹாப்பினஸோ இல்லை எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ வரவே போகிறது இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து வேண்டான்னு மறுதளிச்சிடலாம். ஸோ பேசிக்லி சேயிங் நோ டு த சொசைட்டி டு பர்டிகுலர் திங்ஸ், வேண்டாம், வரல, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தேவையான இடத்துல பயன்படுத்திக்கிறது மூலமா இந்த சர்க்கிளில் நீங்கள் ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரூல் வந்து எல்லா சர்க்கிளுக்குமே தேவைப்படும். உங்களோட செல்ஃப் கேரில் கூட தேவைப்படும். இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃப் கேரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு 4 சர்க்கிள் பேசிட்டு இருக்கோம். செல்ஃப் கேர், கெரியர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சொசைட்டி. இதில் நீங்கள் ஏதோ ஒன்றில் வந்து நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அப்போ அதுக்கான டைமை நீங்கள் குறைச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே இருக்க டைமை கடன் வாங்கி வேற ஒரு இடத்துல வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அங்கே இருக்கிற இடத்த எப்படி கடன் வாங்குவீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற 24 மணி நேரத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு டைம் உங்களால் கிரியேட் பண்ணிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமை குறைக்க வேண்டியிருக்கும். எப்படி குறைப்பீங்க? சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற டைமை குறைக்க முடியும். ஸோ சேயிங் நோ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் வேலைக்குமான ஒரு ஹார்மனியை கிரியேட் பண்ணும்போது, அதாவது ஒன்றுலேருந்து நீங்கள் இன்னொன்றுக்கு ஃப்ளோ ஆகிறது ரொம்ப ஈஸியாக ஆக்கும் போது, அவங்கள ஒரு திருப்தியான மனுஷனாக, ஒரு சந்தோஷமான மனுஷனாக அது வச்சிருக்கும் போது நீங்கள் செய்யலாம். எந்த தப்புமே இல்லை. சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்ட, இப்போ நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து வச்சிருக்கேனா இல்லை எந்த இம்பேலன்ஸாக இருக்கா அப்படின்றத வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலே இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் எதையோ சரி பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, நான் ஹாப்பியாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இமீடியட் சர்க்கிள்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அவங்களுக்கு நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் உங்களை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுருப்பீங்களா? உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட ஒய்ஃபு, உங்களோட கிட்ஸு, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன், இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமாக போனால் ஒரு 20லேருந்து ஒரு 30 பேர் தான் உங்களை டைரக்டாக உங்களோட எமோஷனை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஏன்னா எங்கேயோ நடக்கிற நியூஸை காலையில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அது உங்களோட எமோஷன்ஸ் அட்டாக் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. பண்ணாதுன்னு நான் சொல்லலை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இமீடியட் சர்க்கிள் இருக்கான்ல, இவனெல்லாம் உங்களால் எந்த விதமான தொந்தரவுக்கு ஆகாமல் உங்களை பார்க்கும்போது அவன் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சந்தோஷமாக இல்லைனாலும் வருத்தப்படாமல் இருக்கானா அப்படின்றத பாருங்கள். அப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கான டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தும். இல்லைப்பா அந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நானே ஹாப்பியாக இல்லை அப்படின்னா ஏன் ஹாப்பியாக இல்லை அப்படின்றத உட்காந்து யோசிங்க. இப்போ இந்த 4 சர்க்கிள் சொன்னோம் இல்லையா, நீங்கள், உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சமுதாயம், இதில் நீங்கள் எங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். இல்லை எங்கே நீங்கள் போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்க, எங்கே நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். எங்கே போகும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, எங்கே போகும்போது நீங்கள் உங்களோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு உங்களோட டைமை ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி இன்னொரு இடத்துல செலவு பண்ணுங்கள் அந்த டைமை. இதை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக சரியாகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலைக்கு போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு. அப்போ நான் இங்கே இருக்கிற டைமை கடன் வாங்கி என் ஃபேமிலி கூட போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது என் கிட்ஸ் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட வேலை வந்து அதை செய்ய அலோவ் பண்ணாது. நீங்கள் வந்து இங்கே 11 மணி நேரம் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது உங்களோட வேலையை மாற்ற வேண்டியது. பொதுவாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேலை உங்களுக்கு பிடிக்கல. ஸோ இதில் வந்து உங்களோட வேலையை மாற்றணும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து பேசணும், இதுக்கு என்ன தீர்வுன்றதை பேசி அங்கேருந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள். இதே தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஃபேமிலி கூட நீங்கள் வந்து ஹாப்பியாக இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து நெகோஷியேட் பண்ணணும். ஸோ இந்த நெகோஷியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். உங்களோட ஃபேமிலி கூடயோ, சொசைட்டி கூடயோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டியது அப்படின்றது
முக்கியமானதாக இருக்கும். தமிழில் அவங்க கூட உட்காந்து பேசணும், அவ்வளோதான். நெகோஷியேட்னா வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கூட உட்காந்து பேசணும். எனக்கு இதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுது, இதுக்கு தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம இதெல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்கோம், இது எனக்கு சரியா படலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனும் அவனுக்கான பேலன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவன் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுவான். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு இடத்துல போய் திரும்பி நிற்பீங்க, திரும்பி அங்கே ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ பேசிக்காக நெகோஷியேட், உட்காந்து பேசுங்க, சரி பண்ணுங்க. உங்களோட டைமை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டைமுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் மாற்ற ட்ரை பண்ணிங்க. இப்போ வந்து உங்களால் வந்து சில விஷயங்களை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து லைஃப் ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும், அவருக்கு சில மாற்றங்கள் நடக்கும். இல்லை உங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லை உங்களோட அம்மா இருப்பாங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதனால அவன் மொத்தமாக ஆளே மாறி இருப்பான். நீங்கள் போய் அவனை மாற்ற முடியாது. ஆனால் அவனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவன் இப்படி தான்ப்பா இருப்பான் இனிமேல் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் குறைஞ்சபட்சமாக மாற்றிக்க முடியும். அது உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் தான். இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல திடீர்னு உங்களை நல்லா பார்த்துட்டு இருந்த மேனேஜர் மாதிரி வேற ஒரு மேனேஜர் வராரு, அவருக்கு உங்களுக்குமான ஒரு சிங்க் கிரியேட்டே ஆகலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் கூட உட்காந்து பேசலாம். அப்போவுமே அவர் மாறுற மாதிரி இல்லைன்னா நீங்கள் வேறு வேலைக்கு போயிடலாம், இல்லை வேற ஒரு டீமுக்கு போயிடலாமா இருக்கும். அதுதான் உங்களால் செய்ய முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நாள் பண்ணிட்டேன், அங்கேருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயத்தை எதுவுமே மாற்ற முடியாது. எதையாவது மாற்றினா தான் எல்லாமே மாறும். ஒரு சேஞ்ச் ஒரு சின்ன இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை மாற்றி பார்ப்பீங்க, அதை மாற்றி பார்ப்பீங்க, இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கி பார்க்கும் போதும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பை எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, ட்ராக் பண்ணி எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே உங்களுக்கு சரியானதாக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இது உங்களால் எல்லா நாளும் தொடர்ந்து செய்ய முடியாது. இப்போது முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் நான் ஆஃபீஸில் இருப்பேன், இவ்வளோ நேரம் நான் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போடுறீங்க. இந்த நாள்லாம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போடுறீங்கன்னா வாழ்க்கை நடக்கும். வாழ்க்கை நடந்தால் தொந்தரவுகள் நடக்கும். தொந்தரவுகள் நடந்தால் உங்கள் ஷெட்யூல் பாதிக்கப்படும். அப்போ உங்களுக்கு பயங்கர கோபம் வரும். அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ ஷெட்யூலில் எதுவுமே நகர்த்த முடியாது. ஆனால் ஒரு ஷெட்யூல் உங்களை குறைந்தபட்சம் ஒரு திட்டமுள்ள ஒரு ஆளாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த திட்டத்தை அப்படியே நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்ல, அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ அதனால ஃப்ளெக்சிபிளாக இருங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு சரியாக வராது. இல்லை நான் ஒரு ஃபார்முலாவை கிராக் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதனால தான் இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துட முடியுமா இருக்கும். 9 to 5 இங்கே இருங்க, 5 to 7 இங்கே இருங்க, 7 to இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவனுக்கான ஃபார்முலா, அவனுக்கான வேலை, அவனுக்கான தொழில், அவனுக்கான குடும்பம், நண்பர்கள், சமுதாயம், இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது கூட இருக்கலாம். இது நான் ஜென்ரிக்காக ஒரு விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் தான் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். பொதுவாக இந்த 3 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னென்னா செல்ஃப் கேர் அப்படின்ற இடத்துலேருந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்கன்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப ஈஸியானதாகுது. அதுக்கப்புறமா எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்றதை முடிவு பண்ணி தேவையில்லாத ஒதுக்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் ஈஸியாகுது. அப்படி செஞ்சும் உங்களுக்கு சில விஷயங்கள் சரியாகலை அப்படின்னா அவங்க கூட நேராக உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணி அந்த தகவல்களை சரி பண்ணும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஈஸியாகுது. உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப லிமிட்டடான டைம், அதை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை முடிவு பண்ணுங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நேரத்தை கடன் வாங்குங்க. அப்படின்றது தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஒரு ப்ராக்டிஸ், அது வந்து ஒரு வே ஆஃப் லிவிங், அவ்வளோதானே தவிர இதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மூலமாக எதையோ சாதிச்சிட்ட மாதிரிலாம் நீங்கள் உணர முடியாது. நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு பேட்டர்னை ஃபைன் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு விஷயமே வேண்டாம்ப்பா, நான் வந்து எனக்கு வந்து என்னோடய சொசைட்டிக்கு நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது என்னை ஹாப்பியாக வச்சுருக்கு அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். பெரும்பாலான மனிதர்கள் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால ரொம்ப சாதாரணமாக இந்த சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது சேயிங் நோ டு த திங்ஸ் தட் didn't make you happy. உங்களை சந்தோஷமாக வச்சுக்காத இல்லை உங்களுக்கு திருப்தி கொடுக்காத எல்லா விஷயங்களுக்கும்
யோசிக்காம நோ சொல்லிடுங்க. மூணாவது, நெகோஷியேட். உங்களுக்கு தேவையான நேரத்தையோ இல்லை உங்களுக்கு தேவையான மனிதர்கள்ட்டையோ உட்காந்து பேசுங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அது எல்லாத்தையும் எப்படி சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்றத பேசுங்க. அதாவது யூ ஹேவ் வெரி லிமிட்டட் டைம். உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப குறைந்த நேரம் தான். அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இடத்துல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான ஹாப்பினஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து டைமை தூக்கி வேற இடத்துக்கு போடுங்க. கடன் வாங்கி இன்னொரு இடத்துல செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். அஞ்சாவது, என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களோட செட்டப்பை, உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கேரி பண்ணிக்க பழகுங்க. ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு எமோஷன்ஸ் ஃப்ளோ ஆகும்போது எந்த அளவுக்கு இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து ஒரு எமோஷன்ஸை நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு தூக்கிட்டு போகும்போதோ இல்லை உங்கள் சொசைட்டிலேருந்து ஒரு உணர்வை நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு தூக்கிட்டு போகும்போதோ அது அந்த என்விரான்மெண்ட்டை பெருமளவில் பாதிக்காத மாதிரி அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நான் காலையில் வந்து வரும்போது வந்து என் காரில் கொண்டு வந்து ஒரு பைக்கை மோதிட்டான், எனக்கு கோவம் வந்துருச்சு, அப்படியே அந்த கோவத்தை மறைச்சிட்டு நான் ஆஃபீஸ் போயிடணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒன்றா தான் எனக்கு தோணுது. ஆனால் அந்த கோவத்தை எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஷட்டிலாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க முடியுமா இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு என் காரை அடிச்சிட்டானே உங்களோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு பர்ஃபெக்டாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கான ஃபார்முலாவை நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ண போகிறீங்க. ஒரு ஷெடியூல்ன்றது உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கும், தயாராக வச்சுக்குமே தவிர ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு அது உங்களுக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக ஃப்ளூயிடாக இருங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்கள் தேவைப்படும் போது அந்த மாற்றங்களை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஆளாக இருங்க. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் திட்டமிடுங்க. நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு மாற்றங்களையும், இன்றைக்கி எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபிகர் அவுட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களை இப்போவே ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இதை நான் மாற்றினேன், இது நடந்துச்சு, இதை நான் மாற்றினேன், இது நடந்துச்சு அப்படின்ற ரிசல்ட்ஸ் நீங்கள் என்ன மாற்றுறீங்க, என்ன ரிசல்ட் நடக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே வந்து உங்களுக்கான ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபார்முலாவை கொடுக்கும் அப்படின்றது தான் நான் ரொம்ப நம்புகிற விஷயம். ஸோ நானும் போய் எனக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னன்றதை ஃபிகர் அவுட் பண்ணுறேன். நீங்களும் போய் உங்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னன்றதை ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ஒரு ஆளாக இருந்தால் அது என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஹலோ ஃப்ரம் அருண், அப்படி இல்லைனா நீங்கள் கீழே மெசேஜ் பாட்காஸ்டோட மெசேஜ்லையும் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு டேரெக்டாக ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டோரிஸை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்றத உங்களோட ஸ்டோரிஸ் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட பார்ட் 2ல தொடர்ந்து பேசுவோம். நான் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் விடைபெறுவது திஸ் இஸ் அருண். ஹேவ் அ குட் டே. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. பை.